வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, கோதூளி முகூர்த்தம், அபிஜித் முகூர்த்தம், இந்த ரெண்டு முகூர்த்தத்தை பற்றி ஒரு பார்வை பார்க்கலாம். இது என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். முகூர்த்தம் அப்படின்னா என்ன, கோதூளி முகூர்த்தம்னா என்ன, அபிஜித் முகூர்த்தம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிறது நல்ல காரியங்களுக்காக குறிக்கப்படக்கூடிய ஒரு நேரத்தை தான் நம்ம சுப முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் தீமையான முகூர்த்தங்களும் இருக்குது. அப்போ கரெக்டான முகூர்த்தத்தை நம்ம குறிக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட முடியும். அந்த காரணத்துக்காக தான் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்கிறதுக்கும் முகூர்த்தத்தை ஃபஸ்ட்டு குறிப்பாங்க. அதில் இப்போ சிலருக்கு ஜாதகமே இருக்காது. கொஞ்சம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு ஜாதகம் சரியாக குறிச்சிருக்க மாட்டாங்க, ஜாதகம் தெரியாது. அப்போ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி முகூர்த்தம் குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் இந்த கான்செப்ட் வருது, கோதூளி முகூர்த்தம், அபிஜித் முகூர்த்தம் அப்படின்ட்டு. இந்த ரெண்டு முகூர்த்தமும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு முகூர்த்த நேரம். இந்த ரெண்டு முகூர்த்தங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தோஷங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யாரோ ஒருத்தவங்க திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அல்லது கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு வீட்டுக்கு பால் காய்ச்சணும்னு நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு சுப காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிற போது எப்படி முகூர்த்தம் குறிக்கணும் அப்படின்னு தெரியாதவங்க இந்த கோதூளி முகூர்த்த நேரத்தையும் அபிஜித் முகூர்த்த நேரத்தையும் சூஸ் பண்ணி நீங்கள் முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நடக்கும். இதில் ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று பொதுவான நல்ல காரியங்கள், இன்னொன்று இண்டிவிஜுவலான நல்ல காரியங்கள். அதாவது ஜாதகருக்கு தனிப்பட்ட நல்ல காரியங்கள் செய்கிறாங்க அப்படின்னா அது வேறு, பொதுவான நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது வேறு. இப்போ உதாரணத்துக்கு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா அது பொதுவான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டு திடலை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அது பொதுவான விஷயம். அப்போ பொதுவான விஷயங்களுக்கு இது 100% பொருந்தி வரும். இந்த ரெண்டு முகூர்த்தங்களும் குறிக்கிறது கண்டிப்பாக செட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அயோத்தியில் ராமர் கோயில் திறப்புலா பண்ணாங்க பார்த்தீங்களா, அது எப்போ பண்ணாங்க அப்படின்னா அபிஜித் முகூர்த்தத்தில் தான் அந்த திறப்பு விழா பண்ணாங்க. அதாவது கும்பாபிஷேகமும் அந்த கோயில் நடை திறக்கிறதும் பார்த்திங்கன்னா அபிஜித் முகூர்த்தத்தில் தான் அயோத்தி ராமர் கோயிலினுடைய முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க திறந்து வச்சாங்க. இதே மாதிரி கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறவங்க மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா உச்சி கால பூஜைன்னு சொல்லுவாங்க. உச்சி காலத்தில் உச்சி பொழுதில் அபிஜித் நேரம் அப்படின்னு இருக்குது. அந்த நேரத்தில் முகூர்த்தத்தை வைக்கும்போது எந்த தடங்களும் இல்லாமல் அந்த காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த ரெண்டு முகூர்த்தமும் பார்த்திங்கன்னா பொதுவான விஷயங்களுக்கு எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு சம்பவம். அதே மாதிரி திருமண பொருத்தம் பார்க்குறவங்க, திருமணம் நடத்தணும்னு நினைக்கிறவங்க, புது வீடு புகுமனை விழா அந்த மாதிரி நடத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டு முகூர்த்தத்தை சூஸ் பண்ணி பண்ணாங்கன்னா கண்டிப்பான முறையில் வெற்றி கிடைக்கும். ஏன்னா இந்த ரெண்டு முகூர்த்தத்துக்கும் தோஷங்கள் இல்லை, நீங்கள் எதையுமே பார்க்க தேவையில்லை. நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம் எதுவுமே வேலை செய்யாது. அதனால் இதை பொதுவாக எல்லாருமே யூஸ் பண்ணலாங்கிறது ஒரு பொதுவான கருத்து. அதனால் ஜாதகம் தெரியாதவங்க, ஜாதகம் இல்லாதவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு முகூர்த்த நேரத்தில் சுப காரியங்களை செய்கிறது சிறப்பு. இப்போ இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கோதூளி முகூர்த்தம்னா என்ன அப்படின்னா, கோன்னா அதாவது மாடை தான் நம்ம கோமாதாவை தான் கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாடை தான் கோதூளி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, மாடு மேய்க்கிறவங்க காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி மேய்ச்சலுக்கு மாடை இழுத்துட்டு போவாங்க, கொண்டு போவாங்க மேய்ச்சலுக்கு. அப்போ மேய்ச்சல் கூட்டு போகும்போது மொத்தமாக மாடுகள் போகும்போது அதனுடைய கால் குழம்பு இருக்குல்ல, அது மண்ணில் பட்டு மண் புழுதி கிளம்பும். அந்த நேரத்தை தான் நம்ம கோதூளி முகூர்த்த நேரம், கோதூளி லக்னம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். காலையில் உதயமாகக்கூடிய லக்னத்தையே கோதூளி லக்னம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே மாதிரி சூரியன் மறையிற டைம்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மேய்ச்சலுக்கு போன மாடுகள் திரும்ப சூரியன் மறைவுக்கு பிறகு வரும். அப்போ சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த மாடை மேய்ச்சல் கூப்பிட்டு போகிறாங்க. அதே மாதிரி சூரிய மறைஞ்சதுக்கப்புறமும் மாடை மேய்ச்சல்லேருந்து திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராங்க. அப்போ அந்த மாட்டினுடைய கால் குழம்புகள் இந்த மண்ணில் பதியும் போது ஒரு புழுதி கிளம்பும். அந்த புழுதி கிளம்பும்போது நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அது லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கோதூளி முகூர்த்தம் அப்படிங்கிறது. அப்போ மாடுகள் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே மேய்ச்சல் கூப்பிட்டு போகிறதும் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் மேய்ச்சல்லேருந்து திரும்ப கொண்டு வரது தான் நம்ம கோதூளி முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. காலையில் உதயமாகக்கூடிய லக்னம் இருக்குல்ல, அது கோதூளி லக்னம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய லக்னத்தை
அதுவும் வந்து கோத்துளி லக்னம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. காலையில் வந்து இந்த கோத்துளி லக்னத்தில் வந்து குரு பகவான் வாசம் செய்கிறார் அப்படின்ட்டும், சாயந்தரம் சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது இருக்கக்கூடிய கோத்துளி லக்னத்தை வந்து சுக்கிரன் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால் வந்து சாயந்தரம் வந்து நீங்கள் 6 மணிக்கு விளக்கேற்றுவீங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 6 மணிக்கு ஏன் சாயந்தரம் விளக்கேற்றுறோம் அப்படின்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. காலையில் 6 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வாசம் செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி இந்த 2 நேரங்களை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை தான் கோத்துளி லக்னம் கோத்துளி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் வந்து தோஷம் உள்ளவங்க, அதாவது வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமண தடை உள்ளவங்க, அதே மாதிரி வந்து காரிய தடங்கள் உள்ளவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலை நேரத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அல்லது மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்துக்கு அந்த முடிகிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கோ பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது மாடை வந்து வேண்டி பூஜை செஞ்சு அந்த மாட்டினுடைய கோமியத்தை வந்து வீடு ஃபுல்லாக தெளித்து பண்ணணும். அதே மாதிரி வந்து உங்கள் வேண்டுதலை வந்து மாடுகளுக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு உங்கள் வேண்டுதல் வச்சு இந்த மாட்டுக்கு வந்து வெல்லமோ அகத்திக்கீரையோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட தடங்களும் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோத்துளி முகூர்த்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். சூரிய உதயமாகக்கூடிய நேரம் வந்து ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 6:15 காலையில் சூரியன் வந்து உதயமாகுதுன்னு வச்சுக்கிடுவோமே. அந்த உதயமாகக்கூடிய நேரத்துக்கு முன்னாடி உள்ள 2 நாளிகை, ஒரு நாளிகை அப்படிங்கிறது 24 நிமிஷம், 2 நாளிகைங்கிறது 48 நிமிஷம். அப்போ சூரிய உதயம் வந்து 6:15 ஆகுது அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு 48 நிமிஷத்துக்கு வந்து இந்த கோத்துளி முகூர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. உதாரணத்துக்கு 6:15க்கு முன்னாடி ஒரு 48 நிமிஷம் அப்படின்னா 5:27 6:15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோத்துளி முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது காலையில். அடுத்து மாலையில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் அஸ்தமனம் வந்து ஒரு 6 மணிக்கு அஸ்தமனமாகுது, மறையுது சூரியன் அப்படின்னா இந்த மறைஞ்ச நேரத்துலேருந்து அதுக்கு அடுத்து ஒரு 48 நிமிஷம் இருக்குல்ல, அதுதான் வந்து கோத்துளி முகூர்த்த நேரம் சாயந்தரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ காலையில் ஒரு 48 நிமிஷம் சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் சாயந்தரம் ஒரு 48 நிமிஷம் வந்து சூரிய உதயத்துக்கு அப்புறமும் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமும் இருக்கிறது தான் வந்து கோத்துளி முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் வந்து மாடை வணங்கி திலகமிட்டு பூஜை செஞ்சு நீங்கள் வந்து ஒரு வெல்லத்தையோ அல்லது வந்து ஒரு என்ன சொல்கிறது அகத்திக்கீரையோ மாட்டுக்கு தானமாக கொடுத்து நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சிங்க கடவுள்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியம் வந்து நடக்கும், எப்பேற்பட்ட தடங்களாக இருந்தாலும் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து கோத்துளி முகூர்த்தம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அபிஜித் முகூர்த்தம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மொத்தம் ஆதி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 28 நட்சத்திரங்கள் வந்து இருந்ததாக சொல்லப்படுது. அந்த 28வது எக்ஸ்ட்ரா ஒரு நட்சத்திரத்தை தான் வந்து அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ வந்து 27 நட்சத்திரம் தான் இருக்குது நடைமுறையில். ஆனால் அந்த காலத்தில் வந்து 28 நட்சத்திரம் இருந்ததாக சொல்லப்படுது. அந்த 28வது எக்ஸ்ட்ரா நட்சத்திரத்தை தான் வந்து அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரத்தை தான் வந்து அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதில் ஜித் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். அதாவது வந்து இந்த நட்சத்திரத்தை சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு செயல்பாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தோல்வியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அபிஜித் நட்சத்திரம், அபிஜித் முகூர்த்தத்தை சொல்லலை, அபிஜித் நட்சத்திரங்கிறது உங்களுக்கு தோல்வி கொடுக்காத வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக கருதப்படுது. அது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா சந்திரன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து 22வது நட்சத்திரம் தான் வந்து அபிஜித் நட்சத்திரம். இது காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரம் எங்கே வருது அப்படின்னா இப்போ காலபுருஷனுக்கு 22வது நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது உத்திராடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தினுடைய கடைசி பாகம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அடுத்து திருவோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், இந்த 4 பாதங்கள் கொண்டது தான் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்கள்ல, அதுலேருந்து 22வது நட்சத்திரம் தான் வந்து உங்கள் அபிஜித் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தன்னைக்கு வந்து உங்களுக்கு வெற்றி சதவீதம் வந்து அதிகமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து அபிஜித் நட்சத்திரம். அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது வந்து இப்போ நான் கோத்துளி முகூர்த்தம் அப்படிங்கிறது சூரிய உதயமும் சூரிய அஸ்தங்கத்தினையும் கணக்கில் கொண்டு கால்குலேட் பண்ணக்கூடிய முகூர்த்தம். அபிஜித் முகூர்த்தங்கிறது உச்சி கால பொழுது, அதாவது மதியம் 12 மணி அப்படிங்கிற டைமை வச்சு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுறது தான் வந்து அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் நான். பொதுவான கருத்து என்ன அப்படின்னா மதியம் 12 மணி டைம் எடுத்துக்கோங்க.
அந்த 12 மணிக்கு முன்னாடி ஒரு 24 நிமிஷம், 12 மணிக்கு அடுத்து ஒரு 24 நிமிஷத்தை வந்து நீங்கள் பொதுவாக வந்து அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். தெரியாதவங்க வந்து இதை இன்னும் அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்னா, சூரிய உதயம் இருக்குல்ல, சூரியன் உதயமாகக்கூடிய நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் இருந்து 15வது நாளிகை, ஒரு நாளிகை அப்படிங்கிறது வந்து 24 நிமிஷம். அப்போ 15வது நாளிகை வந்து ஒரு 12 மணி அது போக்கில் வந்து முடியும். அப்போ அது 15வது நாளிகை எங்கே முடியுதோ அதுக்கு முன்னாடி ஒரு 24 நிமிஷமும் அதுக்கு பின்னாடி ஒரு 24 நிமிஷத்தையும் வந்து கணக்கில் எடுத்துக்கணும். அதுதான் அபிஜித் நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12:10 தான் வந்து உச்சிகால பொழுது. அதாவது 15வது நாளிகை முடியக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 12:10. ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிஷம். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்து 6 மணிக்கு உதயமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 7 மணிங்கிறது 2:30 நாளிகை, 8 மணிங்கிறது 5 நாளிகை, 9 மணிங்கிறது 7:30 நாளிகை, 10 மணிங்கிறது 10 நாளிகை, 11 மணிங்கிறது 12:30 நாளிகை, 12 மணிங்கிறது 15 நாளிகை. அப்போ 2:30 நாளிகை வந்து கூட்டிகிட்டே வரணும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை. அப்போ 15வது நாளிகை பார்த்தீங்கன்னா 12 மணி வரும். அது சூரிய உதயத்தை பொறுத்து மாறும். இப்போ சூரிய உதயம் வந்து 6:10க்கு ஆச்சு அப்படின்னா 15வது நாளிகை வந்து 12:10க்கு வந்து முடியும். அப்போ இந்த உச்சிகால அந்த 15வது நாளிகை முடியக்கூடிய அந்த டைம்லேருந்து முன்னாடி 24 நிமிஷம், முன்னாடி ஒரு நாளிகை பின்னாடி ஒரு நாளிகை, முன்னாடி 24 நிமிஷம் பின்னாடி ஒரு 24 நிமிஷத்தை கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுதான் அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த அபிஜித் நேரத்தில் வந்து எந்த ஒரு நல்ல காரியத்திலையும் நீங்கள் வந்து செய்யலாம், எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ புதுசாக ஏதாவது வந்து காரியங்கள் செய்யணும் அப்படின்னா ஒன்று அபிஜித் முகூர்த்தத்தில் வந்து அந்த காரியத்தை வந்து நீங்கள் செய்யலாம், அல்லது கோத்துளி முகூர்த்தம் சொல்லக்கூடிய முகூர்த்தத்தில் வந்து யாருனாலும் நல்ல காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது போக வந்து நிறைய முகூர்த்தங்கள் இருக்குது. அது வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இந்த முகூர்த்த நேரம் வந்து குறிக்கப்படுது. எதுவும் தெரியாதவங்க வந்து நல்ல நேரம் பார்த்து முகூர்த்தத்தை குறிக்கணும் அப்படின்னா கோத்துளி முகூர்த்தத்தையும் அபிஜித் முகூர்த்தத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நல்ல காரியங்கள் செஞ்சாங்க அப்படின்னா வாழ்வில் வந்து தடங்கள் இல்லாமல் வெற்றிகளை காணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.